சார் இப்போ திமுகவின் பயம். ஏன்னா சிறுபான்மை ஓட்டுலாம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வாட்டி போயிடும். ஸோ அவர்களுக்கு எப்படியாவது நம்ம வந்து அந்த வாக்களை பெற வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு நாடகம் ஆடுகிறது திமுகன்னு சொல்லப்படுதே சார். சார் தமிழ்நாடை பொறுத்தவரை தமிழ்நாடை போல ஒரு மத நல்லிணக்கமான நாடை நீங்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ம். ஆனால் ஒரு மத சாயத்தை பூசி வேறு ஒரு மதத்தை பிரதானமாக காட்டி அந்த மதத்தின் மூலமாக உங்களுக்கு ஆபத்து இருக்கிறது என்கிற ஒரு பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்தி இந்த தேர்தலில் 2021 தேர்தலில் ஒரு பெற்ற வெற்றி யாரை கேடயமாக பயன்படுத்தி அவர்கள் வெற்றி பெற்றார்களோ அந்த மதத்தை சார்ந்தவர்கள், அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு தெளிவாகிவிட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே சொல்லொன்றும் செயலொன்றுமாகத்தான் இருக்கும். இது சிறுபான்மையினரை பாதுகாக்கிறேன் என்று சொல்லி அவருடைய வாக்கு வங்கிக்காக குறிவைக்கிற ஒரு இயக்கம் திமுக. மாறாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சிறுபான்மையை பாதுகாக்கிற இயக்கம். அவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொடுத்த இயக்கம், அவருடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திய இயக்கம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த புரிந்து கொண்டதனுடைய விளைவுதான் இவ்வளவு பெரிய ஒரு மத கலவரத்தை தூண்டலாம் என்று இந்த அரசாங்கம் நினைக்க போது கூட அன்புக்குரிய நாமக்கல் இஸ்லாமிய சகோதரர்கள் வேறு யாரும் அதில் எந்த விதமான தங்களுடைய ஈடுபாடை செலுத்திக் கொள்ளாமல் தேவையில்லாமல் நீங்கள் பண்ணாதீங்க. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். சட்டம் சொல்லியிருக்குது, கோர்ட்டு சொல்லியிருக்குது. நாங்கள் தர்கா சார்பாக 2 பேர் அந்த வழக்கில் எங்களை இணைச்சிருக்கிறோம். அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தேவையில்லாமல் இந்த பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லி தான் இதில் எந்த விதமான இஸ்லாமிய அமைப்புகளும் எந்த விதமான எதிர்வினையும் ஆற்றாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய நிலைப்பாட்டை. அதை இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். வருகிற 24 அது எப்படி புரிய வைப்பாங்கன்றதை எனக்கு தெரியும்.